ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் சிராஜ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு திருவிழாவை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த திருவிழா வந்து உலக நாடுகள் பல நாடுகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாடுகளில் நடந்த துயரமான சம்பவத்தையுமே நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ அந்த விஷயத்தில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் நிறைய பேர் பூசணிக்காய் கூட்டு கூட கிடைக்காம வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மாம்பெரிய பூசணிக்காய் வெட்டி அதை நாசம் பண்ணி களீஜாக்கி அப்படி கண்டம் பண்ணி அது ஒரு திருவிழாவாகவே கொண்டாடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஹாலோவின்கிற இது எப்படி முதல்ல வந்துச்சுங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ அதோட பாரம்பரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு. ஸோ அதையுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டில் வாட்ச். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஹாலோவின்கிறது எங்கே நடக்குது அப்படின்னா, அயர்லாந்தில் இது எப்போ எந்த நூற்றாண்டில் உருவாகுதுன்னா ஃபஸ்ட் செஞ்சுரியில் உருவ ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இது எதுக்குன்னா, இந்த புனிதர்கள் கிறிஸ்டியானிட்டியில் வந்து புனிதர்களுக்காக இதை வந்து கல்லறைக்கு போய் அவங்களுக்காக மெழுகுவர்த்தி ஏற்றுறது, அவங்களுக்காக அங்கே உட்காந்து பேசுகிறது, அந்த மாதிரி தான் இந்த கல்ச்சர் ஆரம்பிச்சிருக்கு. அந்த கல்ச்சர் ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே மூவாய் வந்து தான் இப்போ வர இந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து அவங்கள பற்றி பேசுவாங்க. ஸோ அவங்க இருந்த நாட்களை பற்றி பேசுவாங்கல்ல. ஸோ இதுக்கப்புறம் அந்த புனிதர்களுக்காக பேசுவாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சா இதோட பழைய பேர் வந்து ஆல் ஹோல்ஸ் ஈவினிங். ஓகேவா? ஈவ் அப்படிம்பாங்க. ஓகேவா? அப்படிங்கிறது தான் ஆல் ஹோல்ஸ் ஈவினிங்கிறது தான். அது காலப்போக்கில் ஹாலோவினிங்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் ஹாலோவின் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஹாலோவின்கிறது இப்படி தான். ஓகே, இன்றைக்குமே நம்ம இந்தியாவில் கொண்டாடலையான்னு கேட்டிங்கன்னா இந்தியாவிலையும் கொண்டாடுறாங்க சில பேர். ஓகேவா? பல மக்கள் வந்து கொண்டாடவும் செய்கிறாங்க, கொண்டாடாமலும் இருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அயர்லாண்டில் உருவாகுது. அயர்லாண்ட்லேருந்து குடிபெயர்வாங்கல்ல. அப்போ வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இங்கே வந்து விசிட் பண்ணும்போது, அயர்லாண்டில் விசிட் பண்ணும்போது, என்னடா இங்கே முதல்ல வந்து முள்ளங்கியும் உருளைக்கிழங்குனா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பம்கின்ங்கிறத முதல்ல யூஸே பண்ணலை. ஓகே, இவங்க வந்து முள்ளங்கியும் உருளைக்கிழங்கையும் அவங்க வீட்டு வாசலில் வைப்பாங்க. எதுக்கு வைப்பாங்கங்கிறதுனா, டிக்கி ஜாக் ஒருத்தர் ஹெவனுக்கும் போக முடியாமல் ஹெல்லுக்கும் போக முடியாமல் இடையில மாட்டியிருப்பார், பூமியிலே மாட்டியிருப்பார். அதாவது ஆவி மாதிரி பூமிக்குள்ளே நீ லாந்தியே ஆகணும் அப்படின்ட்டு ஹெவனுக்கும் போக முடியாது, பரலோகத்துக்கும் போக முடியாமல் நரகத்துக்கும் போக முடியாமல் ஊடையில் விட்டாங்க. ஸோ அப்படி விட்டதுனால அவர் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த 31, அதாவது அக்டோபர் 31 டு இந்த நவம்பர் 2 வரை இவர் வந்து யாராட்டும் வீட்டுக்குள்ளே வந்துடுவார், யார்கிட்டையாட்டும் பார்த்து பயமுறுத்த வந்துடுவார். அப்படிங்கிறதுனால இந்த கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களாமா இப்போ. ஓகேவா? அதாவது இப்போ ரீசெண்ட்லி. பட் இப்போம்லாம் கல்ச்சர் தெரிஞ்சால் எல்லோரும் ஃபெஸ்டிவல் கொண்டாடுறோம். அதை விடுவோம். ஸோ ஓகே, இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே. இதில் வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிக்கி ட்ரீட்டிங் அப்படிம்பாங்கன்னா. ட்ரிக்கி ட்ரீட்டிங் அப்படின்னா என்னென்னா, ட்ரிக்கி ட்ரீட்டிங்னா சாக்லேட் வாங்குவாங்க. அவங்கள சின்ன குழந்தைங்க போய் நம்ம நிறைய ஹாலிவுட் படத்தில் பார்த்துருவோம். சாக்லேட் தாங்கண்டு. இப்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் கூட நான் பார்த்தேன், சாக்லேட் வாங்குவாங்கள்ல. அந்த மாதிரி சாக்லேட் வாங்கி நிறைய பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இறந்தவங்களோட கல்லறைக்கு போய் மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கிறது, அங்கே ஒரு இது வைக்கிறது, மலர் வளையம் வைக்கிறது. அதுக்கப்புறம் போன்ஃபயர் ஏற்ற வேண்டியது, போன்ஃபயர் ஏற்றி அதை சுற்றி உட்காந்து பேய் கதைகள் பேச வேண்டியது. இவங்களாம் மாறுவேஷம் போட்டுக்க வேண்டியது. மாறுவேஷம் எதுக்கு போடுறாங்கன்னா, இந்த ஸ்டிக்கி ஜேக் இருக்கார்ல, அவர் வந்தார்னா அவரை பயமுறுத்துறதுக்காம. ஒருத்தர் வந்து ஹெல்லுக்கு போக முடியாமல் மாட்டினார்ல, அந்த இதுலேருந்து ஒருத்தர் வருவாராமா. அந்த அவருக்கு வந்து இது பண்ணுவாங்களாம், பயமுறுத்துறதுக்காண்டி அந்த வேஷங்கள் வந்து போடுறாராமா. ரீசெண்ட்லி எலான் மஸ்க் கூட அந்த ஹாலோவின் பார்ட்டியில் சேர்ந்துருக்காரு போல. அவரும் ஃபோட்டோ போட்டிருந்தார், பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் ஆஃப் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு வந்து இதோட நாள் என்னென்னா, அக்டோபர் 31 நவம்பர் 2 வரை இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. இன்றைக்கி தான் லாஸ்ட். இன்றைக்கி வந்து கிராண்டாக இருக்குமோ மேபி தெரில. இது வந்து இந்த ஆண்மாக்களுக்காக ஒரு திருவிழாவாக சொல்லுவாங்க. ஆண்மாக்கள் மீன்ஸ் சோலர்ஸ்ம்பாங்கல்ல, சோலர்ஸ். ஸோ அந்த ஆண்மாக்களுக்காகவே இந்த ஃபெஸ்டிவல் வந்து 18ஆம் நூற்றாண்டு, அந்த 12ஆம் நூற்றாண்டில் வந்து இதெல்லாம் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் காலப்போக்கில் அங்கே உள்ள சர்ச்சில் உள்ளவங்களாம் போய் அந்த கல்லறை தோட்டத்தில் உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே உட்காந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும். பிறகு இவங்க ஆவி வந்து உலகத்தில் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஹெவனுக்கு போகணும், ஹெல்லுக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே வச்சு ப்ரே பண்ணுறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அது வந்து அங்கே உட்காந்து பேச அது பேசுகிறது வழக்கமாக மாறி வந்து இப்போ தான் அங்கே போய் உட்காந்து மெழுகுவர்த்தி ஏற்றிட்டு வர்றது, அந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன் சைட் நடந்துகிட்டு இருக்க. இப்போது ரீசெண்டாக ஒரு நியூஸ் நடந்துச்சு நம்மள, அதை நான் சொல்கிறேன். ஒரு 157 பேர், ஓகே, 157 பேர் கூட்ட நெரிசல், அதாவது ஸ்டாம்பேட் மூலமாக செத்துருக்காங்க. இதில் 83 பேர் குழந்தைங்க. ஷாக்காக இருக்குல்ல? இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிட்டு இப்போ சீரியஸாக போதுன்னு போய்க்கிங்களா? இதான் ரியலுங்க. சவுத் கொரியாவில் இந்த இது ஹாலோவின் பார்ட்டிக்காக எல்லாருமே ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும். ஓகே, அந்த க்ரௌடாக இருக்கிற ஏரியாவில் அந்த மக்கள்லாம் எப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. ரொம்ப கூட்டமாக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேர்கிட்ட ஒரு ஸ்ட்ரீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு மூச்சு திணறல் வந்து பாதி பேர் வந்து போயிருக்காங்க. சிலர்லாம் அங்கே உள்ள மக்களே ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுக்காங்க. பட் அங்கே உள்ள பல பேருக்கு வந்துட்டு அது ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துமே அது வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, இங்கே இவ்வளோ கூட்டம் கூடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் மக்கள் கேட்காம இன்னும் கொஞ்சம் ரொம்ப கூடி அந்த மூச்சு திணறலாம் வந்து நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்கிறது தான் ரியல். ஓகே, இந்த ஹாலோவின் தான் இவங்க உயிரையும் பறிச்சிருக்குங்கிறது சாதாரண விஷயமா இருக்குதுல்ல.
ஸோ இந்த ஹாலோவின் எப்போ இவங்க கலர் கலர் ட்ரெஸ்ஸாக போடுவாங்க, பேய் வேஷங்கள் போடுவாங்க, ஸ்டிக்கி ஜக்காக நிறைய ட்ரெஸ் போடுவாங்க. இந்த பம்ப்கின் எதுக்கு வைக்காங்கன்னா இந்த ஆவி வரும்ல அதை வந்து விரட்டுறதுக்காகவான். நம்ம இப்போ ஜாக்கி சேன்லாம் பார்த்தோன்னா வெள்ளை பூண்டு வந்து பேய்க்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவோம்ல கார்ட்டூன்லலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பம்ப்கினை பார்த்து அந்த பம்ப்கினில் உள்ள உருவத்தை பார்த்து டேய் வெளியே போடா அயோக்கிய ரஸ்கல் வெளியே போடா அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாமா. அங்கே பார்த்தாங்கல்ல, அதாவது உருளைக்கிழங்கு முள்ளங்கியும் பார்த்தாங்கல்ல, அங்கே போயிட்டு இருந்த அமெரிக்கன்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கும் முள்ளங்கியும் அதிகமாக கிடைக்கல. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி நம்ம என்ன பண்ணலாம், ஓகே புதுசாக நம்ம பம்ப்கின் வச்சு ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பம்ப்கின் வச்சு யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சது. அதில் ஒரு நல்ல ஒரு ட்ராயிங் மாதிரி அதை ஒரு கட் பண்ணி அதை ஒரு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதை காட்டினதுடனே உடனே இவங்களும் அதை ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வருஷத்துக்கு 10 பில்லியன் ஓகேவா 10 பில்லியன் இதுக்கு மட்டுமே சேல் ஆகுது. அதாவது இந்த பம்ப்கினுக்கு மட்டுமே 10 மில்லியன் செலவு பண்ணுறாங்க. அதில் 93% பம்ப்கின் வந்து வேஸ்டேஜாக இந்த மாதிரி ஹாலோவினுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இன்னொன்று யோசிச்சுக்கோங்க, இந்த ஹாலோவினில் இதை யூஸ் பண்ணுறாங்களே, இதை யூஸ் பண்ணிட்டு சமைக்கலாம் மாட்டாங்க, தூர போட்டுருவாங்க. வருத்தமான செய்தி இதுதான். இந்த யூஸ் பண்ணிவிட்டு தூர போடுறது தான் பெரிய இது ஓகேவா. அப்போ பாருங்களேன் எத்தனை பேர் எத்தனை டன்னாக தூர போடுவாங்கன்னு. இவங்க வந்து கதைலாம் பேசுவாங்கல்ல, கதை பேசும்போது எப்படி பேசுவாங்கன்னா பேய் கதை, அதாவது அமானுஷம் ஒரு ஊரில் ஒரு கதை இருந்துச்சு, அந்த கதவை திறந்தா உள்ள ஒரு பேய் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி உட்காந்து பேசுவாங்களாமா. இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா காண்டாகும்ட்டு தான் நானே அதனால் அந்த கதையெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். நிறைய கதைலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க விக்கிபீடியாவில். ஸோ அந்த கதையெல்லாம் சொன்னா காண்டாயிருவீங்க. ஸோ ரொம்ப ஃபன்னியாக அவங்க கொண்டு போகிறாங்க ஓகேவா. இந்த இடத்துலலாம் நிறைய இதெல்லாம் நடக்குமாம்மா. அதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி உட்காந்து நிறைய பேர் உட்காருவாமா. போன் ஃபேர்னால் நம்ம இப்படி 4 பேர் 5 பேர் உட்காருவோம்ல. ஸோ அவங்க வந்து அப்படி இல்லை, ஒரு கூட்டமாக ஜங்க் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்துட்டு டேய் அப்படி நல்லா இருக்கியா, டேய் மாமா நல்லா இருக்கியா, டேய் மச்சான் நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாமா. அந்த மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட்லாம் சின்ன பசங்க வாங்கி ஓரமாக உட்காந்து சாப்பிடுவாங்களாமா. ஸோ அவங்க சாக்லேட் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூல் நினைக்கிறேன். இவங்களாம் போய் வீட்டில் போய் அந்த இது ஸ்டிக்கி ட்ரீட் அப்படிம்பாங்களாமா. அந்த வார்த்தையை சொன்னோடனே அவங்க வந்து சாக்லேட்டை அள்ளி கொடுப்பாங்களாமா. நம்ம ஊரில் அப்படி வச்சா நல்லா இருக்கும்ல. நானும் யோசிச்சு பார்த்துருக்கேன், சாக்லேட்லாம் ஃப்ரீயாகவே தராங்க, நம்ம ஒரு பம்ப்கினை மட்டும் கொண்டு போனால் போதும். அந்த மாதிரி பண்ணோன்னா நல்லாயிருக்கும்ல. ஸோ வேணாம், யார் போகிறா எல்லோரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்ம நாட்டில் பிரச்சனை. இதனாலே பல விஷயத்தெல்லாம் செய்ய முடியாது போல் நம்ம நாட்டில். அதாவது எவன் என்ன நினைப்பான், எல்லோரும் என்னமா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ட்டு தான். பட் நம்ம அது கல்ச்சரில் இல்லை, அதனால தான் நினைக்கிறேன். மேபி நம்ம இப்போவும் கூட நம்ம நிறைய இடத்துக்கு போய் பேசணுன்னா ஒரு மாதிரி தயங்கும்ல லைட்டாக, இவங்க என்ன சொல்லுவாங்களோன்ட்டு. பட் அந்த பயம் தான் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி எனக்குமே அதுதான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஹாலோவீனில் வந்து பிக்கஸ்ட்டு எதுனா நைட்டு, அதாவது இன்றைக்கி நைட்டு வந்து அதாவது நவம்பர் 2 நைட்டு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குமாம்மா. எல்லோரும் ஜாலியாக ரோட்டில் இந்த கலர் லைட்டிங்ஸ்லாம் போட்டு இந்த கொம்புலாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேம்பயர் மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்களாமா. இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இதில் வந்து அமெரிக்காவில் பெரிய பெரிய பணக்காரங்களுமே இந்த மாதிரி வேஷம் போட்டு லாந்துவாங்களாமா. ஸோ எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது, எவ்வளோ க்ரேஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஸோ அதான் அவங்களோட கல்ச்சராக இருக்குது. ஸோ நம்ம கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா என்னன்னு தெரில, பட் நம்ம கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இது வந்து 2nd செஞ்சுரின்னு நினைக்கிறேன், அப்போவே இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த புனிதர்களுக்காக இதை வந்து ஒரு ப்ரே பண்ணுறதா கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த கல்லறை தோட்டத்தில் போய் உட்காந்து பேசுகிறது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆல் ஹோவல் வீன் ஈவினிங் அப்படின்னு இருந்துச்சுல்ல. ஸோ த ஹலோ ஈவினிங் ஆச்சு, ஈவினிங்காக இருந்தது ஈவாக மாறிச்சு. ஸோ இந்த மாதிரி சுருங்கி ஹாலோவினாக மாறிச்சு. ஹாலோவின்கிற அயர்லாந்து தோணுச்சு, அயர்லாண்ட்லேருந்து வந்தது. ஸோ அமெரிக்கர்கள்லாம் பார்த்து அந்த முள்ளங்கியும் உருளைக்கிழங்கையும் பார்த்து இங்கே பம்ப்கினை மாற்றி, பம்ப்கின் தான் இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கூட்டமாக போங்க. இப்போ எடிட்லாம் பண்ணும்போது அந்த பம்ப்கின்லாம் நானே யோசிச்சு இங்கே ஒரு பம்ப்கின் தொங்க விட்டுலாமா, பம்ப்கின் பொம்மையை தொங்க விட்டலாமான் 2 நாள் முன்னாடி. ஸோ தொங்க விட்டா இங்கே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. பட் கிடைக்க மாட்டேன்ட்டு பம்ப்கின் அந்த ஷேப்பில் கட் பண்ணணும். பட் அது வேஸ்ட்டு தானே, அது இங்கே இங்கேயும் போயிருக்கும். பிறகு நைட் நான் ரூமில் எழுந்துச்சி பார்த்தோன்னா பலாரும் லைட் எரியும். ஸோ நம்ம பார்த்தோன்னா பயந்துட போகிறோம். நம்ம சும்மாவே ரொம்ப பயப்படுவோம் இந்த அமானுஷங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு நான் அதை விட்டுட்டேன். ஓகேவா, நீங்கள் எத்தனை பேருக்கு அமானுஷனாக பயப்படுவீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்ப பயப்படுவேன்ப்பா. பட் அதுக்கு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு ரொம்ப. நான் அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பட் நான் அதை பார்க்குறதுக்கு பயப்படுறேன், ஏன்னு தெரில. ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், பட் பார்க்குறதுக்கே பயப்படுறேன். ரெண்டும் ஒரே விஷயம் தான். எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ இதான் என் மண்டைக்கில் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டே இருக்குது. நானே நினச்சிருக்கேன் நைட் ஏதாவது ஒரு பேய் பங்களாக்கு போயிட்டு வரலாமான்ட்டு. பட் தனியாக போன எதுவும் நான் பயந்துருவோமோ அப்படின்ட்டு. இன்னொன்று என்னென்னா, இந்த இல்லீகலாகவும் நிறைய நடக்குங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி பில்டிங்ஸில் தான் நிறைய இல்லீகல் ட்ரக்ஸ் டீலிங், பிறகு அடியாட்கள், கொள்ளைகள், ரேப், இந்த மாதிரி எல்லாமே நடக்கிறது அந்த மாதிரி பில்டிங்ஸில் நிறைய நடக்கும்ல. ஸோ அதனால் அங்கே போனோன்னா நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படிங்கிறது நம்மளை கொன்றுவாங்க. ஸோ அதனால் நமக்கு எதுக்கு வீண் வம்பு அப்படின்ட்டு தான் விலகிட்டோம். ஸோ ஓகேவா. ஸோ ஓகே, ஹாலோவின்
உங்கள் வாழ்க்கையில் ஏதாட்டும் ஒரு அஃபெக்ட் பண்ணியிருக்காங்கிறத இந்த வீடியோ கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு சீரியஸான வீடியோவோ ஹாப்பியான வீடியோ நாளைக்கு அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விருப்பம் தான் உங்களை ஸ்பெஷலாக. பை, லவ் யூ கைஸ், ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.